Hey guys, welcome to Chennai Race SSC YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 12 ஷெடியூல்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அடாப்ட் ஆனப்போ நம்மக்கிட்ட இருந்தது வந்து எட்டு ஷெடியூல் தான். இந்த 8 ஷெடியூல் தான் இப்போ எத்தனாவது ஷெடியூல்ஸாக இருக்குது? 12 ஷெடியூல்ஸாக இருக்குது. அப்போது ஷெடியூல்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது ஒரு புக் இருக்குது. புக்கில் என்ன இருக்கும்? பின்னாடி லாஸ்ட்டில் அப்பெண்டெக்ஸ் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா? அந்த அப்பெண்டெக்ஸ் பேஜஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல் 1ல் என்ன சொல்லியிருப்பாங்க? நேம் ஆஃப் தி டெரிட்டரின்றதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் வெறும் பேர் மட்டும் கொடுத்துட்டு அது எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் வருது, இல்லை இந்தியாவுக்குள்ளே வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்டேட்ஸோட பரப்பளவு இருக்குது, இந்த மாதிரி டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் இது எதுவுமே வந்து அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து என்னதுன்னா நம்மளுடைய ஷெடியூல்ஸ். ஸோ கடைசியில் இருக்கும், எண்டில் இருக்கும், லிஸ்ட்டாக இருக்கும், டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷெடியூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி தேதியில் 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. முதல்ல 8 ஷெடியூல்ஸ் தான் இருந்துச்சு. இது இட் செல்ஃப் இஸ் அ கொஷின் ஏரியா. சரிங்களா? இப்போ ஒரு ஷெடியூல்ஸாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஷார்ட்கட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷெடியூல் நம்பர் 1 இதை பற்றி சொல்லுது. நேம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் எக்ஸ்டென்ட், டெரிட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் தேர் எக்ஸ்டென்ட். ஸோ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஏரியாவில் கவர் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு எமோல்யூமெண்ட்ஸ், அலோவன்சஸ். எமோல்யூமெண்ட்ஸ் அப்படின்னா சேலரிஸ்மா, ஓகேவா? அதை பற்றின விஷயங்கள். தேர்ட் ஷெடியூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன், ஓகேவா? ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன், உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஷெடியூல் வந்து ராஜ்யசபாவில் எத்தனை ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும், என்னென்ன ஸ்டேட்ஸுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் கொடுக்கணுன்றதை வந்து ஃபோர்த் ஷெடியூல் டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஷெடியூல் வந்து ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைபல் ஏரியாஸ், ஓகேங்களா? அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை சொல்கிறது வந்து ஃபிஃப்த் ஷெடியூல். ஸோ இதுக்கு கீழே எந்தெந்த ஸ்டேட்லலாம் இந்த ஷெடியூல்டு ஏரியாஸ் இருக்குது, அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஷெடியூல் அதர் ட்ரைபல் ஏரியாஸ் ஆர் அதர் ஷெடியூல்டு ஏரியாஸ். 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான், அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். நெக்ஸ்ட் வந்து செவன்த் ஷெடியூல் விச் டாக்ஸ் அபவுட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ நம்மளுடைய ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்மளுடைய டிவிஷன் ஆஃப் பவர் ஒன்று இருந்தால் தான் அது ஃபெட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோமா. ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் பவரை வந்து 3 லிஸ்ட் மூலமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 அண்ட் லிஸ்ட் 3. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அது வந்து செவன்த் ஷெடியூலுக்கு கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எயித்து ஷெடியூல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து மொத்தம் 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. இப்போ வி ஹாவ் 22 லாங்குவேஜஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஷெடியூல் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஸ்டார்டிங்கில் கிடையாது. எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 தான் வந்துச்சு. அதில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து ஜமீன்தாரி சிஸ்டமோடைய அபாலிஷனை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 10th ஷெடியூல் வந்து கட்சி தாவலுக்கு எதிரான சட்டம், ஓகேங்களா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே கட்சி தாவல், டிஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய கட்சி தாவலை வந்து தவிர்க்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு கீழே வந்து யாராவது டிஸ்குவாலிஃபை ஆனாங்கன்னா எப்படி டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 மூலியமாக கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 11th ஷெடியூல் வந்து பஞ்சாயத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஷெடியூல். இதுக்கு கீழே வந்து ஒரு 29 மேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் வந்து பஞ்சாயத்தோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலியமாக வந்தது. நெக்ஸ்ட் வந்து 12th ஷெடியூல் வந்து முனிசிபாலிட்டி பற்றி பேசக்கூடிய ஒரு ஷெடியூல். இதுக்கு கீழே வந்து 18 மேட்டர்ஸ் இருக்குது. இதுவும் வந்து எப்படி பஞ்சாயத்துக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி 12th ஷெடியூலுக்கு கீழே முனிசிபாலிட்டிக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலியமாக வந்தது. இப்போது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஷெடியூல்ஸ் கொடுத்துட்டு அதோடைய சப்ஜெக்ட் மேட்ரு கேட்கலாம், இல்லை சப்ஜெக்ட் மேட்ரு கேட்டுட்டு அதோட ஷெடியூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய 9th 10th 11th 12th ஷெடியூலை எந்தெந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட் ட்ரிக் வந்து பார்க்கலாம்.
சரியா? இதுதான் ஷார்ட் ட்ரிக். 3 years of old PM. ஸோ இதில் வந்து T represents union and territory. Union and territory. சரியா? E represents emoluments. A represents affirmation. Third schedule. சரிங்களா? 12 letters இருக்கு, 12 schedules. Next இந்த fourth schedule Rajya Sabha seats. R represent Rajya Sabha seats. Fifth schedule scheduled areas. S represents scheduled areas. Next இந்த sixth schedule O represent other scheduled areas. F seventh schedule F represents federal structure. அதுக்கு கீழே இந்த 3 லிஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th schedule represented by O. O stands for official language. Official language. Next வந்து 9th schedule represented by L. L stands for land reforms. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 மூலியமா ஆட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 10th schedule represented by D. D stands for anti defection அல்லது defection. ஓகேவா? கட்சி தாவலுக்கு எதிரான சட்டம் 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 மூலமா ஆட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து 11th schedule represented by P. P stands for பஞ்சாயத். This was added using 73rd Amendment Act 1992. நெக்ஸ்ட் வந்து M stands for municipality. இந்த municipality வந்து முனிசிபாலிட்டியோடைய பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்லக்கூடியது. It was added in 74th Amendment Act 1992. With this நம்மளுடைய 12 schedules வந்து முடிஞ்சிச்சு guys. Thank you so much. Next வீடியோவில் பார்க்கலாம்.